நம்ம இன்றைக்கி முருங்கை காம்பு வச்சு ஒரு நல்ல சூப்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. நல்ல சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து குக்கரில் வந்து நீங்கள் எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு முருங்கை காம்பு இருக்கு இல்லையா, அதை நல்ல கீரையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் காம்பை மட்டும் நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு போட்டு குறைன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை, அதுவுமே காம்போடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இடிச்சிட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அளவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முருங்கை காம்பே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுடலாம். குக்கரில் வைக்காமல் ஓப்பன் குக்கிங்லேயும் இது பண்ணலாம். பட் குக்கரில் வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். காம்பெல்லாம் நல்லா வெந்து வரும், அந்த ஜூஸெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு 3 விசிலுக்கு அப்புறம். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அந்த ஜூஸும் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு உப்பு மிளகு வேணும்னா